செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். வணக்கம். உண்மை வெல்லும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஏன் இப்படி உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. குளிர்றது, ஜுரம் அடிக்கிறது, இதுதான் எங்கள் லைஃபு. ஏன்னா நம்ம வெளியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் வந்து ரொம்ப ஹோப்போடு வராங்க. எப்படியாவது இன்றைக்கி நம்ம ப்ராப்ளத்துக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு ஒரு தாட்டில் உட்காந்துருப்பாங்க. காலையிலேருந்தே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணுவோம், அந்த ஷெட்யூல் பிரகாரம் நடக்கவே நடக்காது. இது ரியல் லைஃப் இல்லையா. நம்ம டைமிங் பண்ணி ஸ்கிரிப்டிங் பண்ண முடியாது. பட் என்னென்னா, அங்கே உட்காந்துருக்கிறவங்க லேட்டாக வெயிட் பண்ணிவிட்டு, இல்லை எனக்கு உடம்பு சரியில்லை சொல்லிவிட்டு அவங்கள திருப்பி அனுப்புறதுக்கு மனசு வராது. அன்லெஸ் இட் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. மீடியாவில் இருக்கிறவங்களோட லைஃப் அதுதாங்க. இதில் நிறைய என்ன சொல்கிறது, பாப்புலாரிட்டி, நல்ல ரிவார்டிங்காக இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதோடு சேர்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கும் கமிட்மெண்ட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும். நத்திங் கம்ஸ் ஈஸி இல்லையா. மனைவி வீட்டுக்கே வரதில்லை மேடம். இப்போ வந்து மனைவி தங்கச்சி புருஷனோட. அப்போ 2 பொண்டாட்டியோட இருக்காரா அவர்? ஆமாம். வாய் பேசுனா அவ்வளோதான், கிழிச்சிருவோம் உடனே. நான் என் தங்கச்சிக்கே எப்படி மேம் நான் துரோகம் பண்ணுவேன்? இப்போ நல்லா செருப்பால் அடிக்கலாமே, எதால் அடிக்கலாம் மேம்? நான் ஒரு நல்ல புடவை கட்டக்கூடாது மேம், தலை செய்யக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. நான் அப்படி இதெல்லாம் செஞ்சேன்னா கூட எங்கே போகிற, யாரை பார்க்க போகிற, யார் கூடயே போகிறியா? அந்த பொண்ணை தப்பாக ஏன் பேசுனீங்க? நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா? உங்கள் தங்கச்சி யாராவது இப்படி குறை சொன்னா பேசாமல் இருப்பீங்களா? இல்லைங்க மேடம், அவர் தங்கச்சி புருஷன் சின்னவர். தங்கச்சி புருஷனை பற்றி பேசுனீங்க, இல்லை கெட்ட கோவம் வந்துடும் எனக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. மாலை பொழுது வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இல்லை, ஜுரம் அடிக்கிறது, அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே உட்காந்துங்க. உங்கள் பேர்? கிறிஸ்துராஜ் மேடம். என்ன பண்ணுறீங்க கிறிஸ்துராஜ்? செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன் மேடம். துணி ஷாப்பிங். துணி ஷாப்பில். நீங்கள் தான் இங்கே வந்தீங்களா? ஆமாம், நாங்கள். எங்கேருந்து வரீங்க? எங்களுக்கு சொந்த ஊர் வந்து பன்ருட்டி, அழகப்பா சமுத்திரம், அதாவது நெய்வேலி பக்கத்தில் இருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளத்தை இப்படி டிவி முன்னாடி வந்து சொன்னால் உங்களுக்கு அது அவமானமாக இருக்காதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது 13 வயசில். அதனுடைய லைஃப் பாதிக்கப்படுது. இதுதானே அந்த லைஃப்பை பாதிக்கும். நீங்கள் இங்கே வந்து உட்காந்து பேசினா இந்த ஷோ உங்கள் பொண்ணோட லைஃப்பை பாதிக்கும்னு நீங்கள் நினைக்கலையா? இல்லைங்க மேடம். சொல்லுங்கள், என்ன பிரச்சனை சொல்லுங்கள். அதாவது மனைவி வந்து வரல, வீட்டுக்கு வர்றது கிடையாது. இங்கே வந்து 2016 இங்கே ஊருக்கு வந்துட்டேன். எங்கள் தாம்பரம் இரும்புலியூரில் வந்துட்டு ஸ்டே பண்ணுறேன். ஃபேமிலியாக ஸ்டே பண்ணுறீங்க? ஃபேமிலி என்ன சொன்னால், எங்கள் அம்மா அப்பா வந்து வீட்டில் விட்டுட்டோம். ஆடு மாடெல்லாம் ஆமாம், சொந்த வீடு அங்கே தான் இருக்குது. ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கின்னு, வீட்டை பார்த்துக்கின்னு இருக்குன்றது. அம்மா வந்துட்டாங்க. நிலம் இருக்கா உங்களுக்கு? இருக்குது. வீட்டுக்கு எங்களுக்குள்ள வீடு இருக்குது, நிலம் இருக்குது. அம்மா வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாவுக்கு தம்பிக்கு ஒரு ஜாப்பு கிடச்சிது கூடுவாஞ்சேரியில். அப்போ தனியாக வீடு, எல்லாம் வாடகை தான். சொந்த வீடு ஊரை விட்டுட்டு இங்கே வந்து வாடகை எடுத்துகிட்டு இருந்தோம். தங்கச்சிக்கு ஜாப்பு கிடச்சிது கூடுவாஞ்சேரியில். நாங்கள் 4 பசங்க தான். ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில், 2வது வந்து தம்பி, 3வது ட்வின்ஸ், ரெட்டை பிறவின்னு சொல்லுவாங்க, தங்கச்சி 2 பேர். அவங்களாம் எல்லாருக்கும் மேரேஜ் ஆச்சு, நல்ல முறையில் தான் இருக்காங்க. எனக்கு வந்து மேரேஜ் வந்து அரேஞ்ச் பண்ணாங்க உள்ளூர்லேயே. கல்யாணம் பண்ண புதுசில் நேராக கேரளாவுக்கு போயிட்டோம் 2 பேரும். அப்புறம் அப்போ பிரச்சனை தான். கல்யாணம் பண்ணி 1 மாதம் இருந்து கேரளா போயிட்டு அங்கேயே இருந்தோம். அதுக்கப்புறம் மனைவி கன்சீவ் ஆச்சு. 2012 ஆகஸ்ட் 30 என்னோட திருமணம் நடந்தது. 2013 செப்டம்பர் 22 தான் குழந்தையோட பிறந்த நாள். இன்னைக்கு தேதி 24. இன்னை வரைக்கும் குழந்தைய கண்ணில் காட்டல. அப்படியா? ஆமாம். இப்போ வந்து அவர் தங்கச்சி புருஷனோட இருக்காரு. யாரு தங்கச்சி புருஷனோட? இப்போ வந்து மனைவி தங்கச்சி புருஷனோட. உங்க மனைவியோட தங்கச்சி எங்க இருக்காங்க? இங்கே இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க. அப்போ 2 பொண்டாட்டியோட இருக்காரா அவர்? ஆமாம். இது உங்க சந்தேகமா? இல்லை சந்தேகம் இல்லை, உதவிக்காக வந்திருக்கேன். மனைவி வீட்டுக்கே வர்றதில்லை மேடம். இங்கே ஒருத்தர் மேலே அப்படி பழி போடுறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் வந்து இப்போ வீட்டுக்கு வர்றது இல்லையா, டியூட்டி முடிஞ்சு வீட்டு வேலைக்கு தான் போகிறாங்க மனைவி.
வீட்டு வேலை முடிஞ்சு நான் அவங்க வீட்டுக்கு தானே போகிறாங்க. மேபி நீங்க டார்ச்சர் பண்றீங்களோ என்னமோ இல்லையா, அப்படி சந்தேகப்பட்டு. ஒன்றும் இல்லையா, எந்த பழக்கமும் இல்லையா. எவ்வளவு நாள் ஆச்சு நீங்க பிரிஞ்சு? பிரிஞ்சு வந்து 8 வருஷம் ஆகுது. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் கண்ணால பார்க்காதது எப்படி கண்ணால் நீங்க- பார்த்து நான் என்ன மேடம் பண்ண முடியும், அப்புறம் அதை எப்படி செய்ய முடியும் அப்புறம்? அப்ப நீங்க எப்படி உறுதியா சொல்றீங்க உங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு? தொடர்பு இருக்குன்னு வரமாட்டேன்றாங்களே. தங்கச்சியோட ஹஸ்பண்ட் வந்து தம்பியா கூட இருக்கலாம்ல, கூட பிறந்தவர மாதிரி நினைக்கலாம்ல. அது ஏன் அவங்க தான் கட்ட madam. எண்ணம் வருது உங்களுக்கு? அது வந்து அந்த எண்ணம் வந்து மனசு வர்றதுக்கு காரணம் அது அவங்களுடைய மனசுலேருந்து என்ன வருதுன்னு கேட்டாதான் தெரியும். நீங்க சொல்லறத யாரு உறுதிப்படுத்துவா? எனக்கு ஒரு தைரியம் இருக்கு, ஒரு நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். இப்ப நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா ஆ நான் உங்கள்ட்ட பேசுறேன். ஆ ஒருவேளை நீங்க அது பொய்யா இருந்து உங்க சந்தேகம் மட்டுமா இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? பொய் மாதிரி அவங்க பொய் பேசுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்படி இல்ல ஏன்னா அவங்க இல்ல அப்படி நீங்க முடிவோட வந்தா எனக்கு வேலையே இல்லையே. என்னதான் இருந்தாலும் ஒரு தீயவளா கொலைக்காரியா இருந்தா கூட மனைவி தான், என் மனைவி தான். அதுக்கு வந்து நான் இடம் கொடுக்க மாட்டேன். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு குற்றச்சாட்டுகள்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும், அது ரொம்ப குற்றம். அது அந்த நம்பிக்கையில தான் நான் வந்திருக்கேன். இல்லங்க நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, அப்படி முடிவு பண்ண கூடாது. நான் பேசி பார்க்கலாமா? பேசி பாருங்க மேடம். அவங்கள வர சொல்லுங்களேன். நீங்க திட்டுனா கூட நான் வந்து ஏத்துக்குவேன். இந்த டிவி ப்ரோக்ராம் தெரியுமாமா? சரி. உங்க பேரு? மரியா. மரியா, உங்க கதை கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்க பாத்தீங்க, எப்படி கல்யாணம் பண்ணீங்க? வீட்டில் தான் மேம் பார்த்தேன். பார்த்தாங்க. உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கம்மா? எனக்கு வந்து 7 பேர், நாங்கள் அக்கா தங்கச்சி. ஆ, அம்மா இல்லை, அப்பா இருக்காங்க. மாமாங்க தான் எல்லாமே எங்களுக்கு சேர்த்து எல்லாம். அப்படியா? அண்ணன் தம்பி இல்லையா? அண்ணன் தம்பி இல்லை, எல்லாமே மாமாங்க தான், அக்கா வீட்டுக்காரங்க. நீங்க எத்தனாவது பொண்ணு? நான் 6வது பொண்ணு. அப்பா அம்மா பையனுக்கு வேண்டி ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க போல இருக்குல்ல. ஆமாம் மேம். சொல்லுங்க, எனக்கு அவரை பத்தி சொல்லுங்க. நம்ம ஊரில் வந்து திருவிழா இருந்துச்சு மேம். மே மாதத்தில் மே 28 29ஆம் தேதி திருவிழா நம்ம ஊரில். அப்போ வந்து இவர் கேரளாவில் இருந்தார். அப்போ நான் மெட்ராஸில் சாந்தம் மயிலாப்பூரில் இருந்தேன் மேம். வேலை பண்ணி அங்கே வந்து டைலராக இருந்தேன், வார்டனாக இருந்தேன் மேம். வீட்டு வேலைக்கெல்லாம் அனுப்புவாங்கல்ல மேம், அதுமாரி நான் அங்கே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து வேலைக்கு அனுப்புவோம். ஏஜென்சி மேம். ஆமாம் மேம். 10 வருஷம் இருந்தேன் நான். சரி. அது உள்ள அப்படி இருக்கும்போது ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்தாங்க. அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன்னு அதுமாரி தான் அங்கே இருந்தேன் நான். ஃபாதருங்கலேருந்து சிஸ்டருங்கலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு நாள் வந்து எனக்கு பிடிக்கல. இப்போ சிஸ்டருங்களாம் மாற மாற எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காம போயிடுச்சு. அப்போ நம்ம வீட்டோட போயிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோம்னா, வீட்டுக்கு வந்தது கல்யாணம் பற்றி பேசினாங்க. திரும்பி நான் வந்து இதை பற்றி பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு திரும்பி சென்னைக்கே வந்துட்டேன். உங்களுக்கு திருமணம் பண்ணதுல விருப்பம் இல்லை? விருப்பம் இல்லை மேம். ஏமா? ஏன்னா நான் வந்து சாந்தோமில் இருக்கும்போது நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபெல்லாம் பிரிஞ்சு வர்றதால பார்க்குறேன்ல மேம், அவங்களுக்கெல்லாம் நிறைய நான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் இப்படி இருக்கணும், அப்படி வேணும். எனக்கு இந்த அளவுக்குலாம் இப்படிலாம் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது மேம். அப்போ அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுவேன். நம்ம சின்ன பொண்ணாக இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லித்தரேன். இப்போ 60 வயசு 70 வயசு இருக்கவங்களுக்குலாம் நான் சொல்லித்தருவேன். தேடினா அப்பா சென்னைக்கு வந்துட்டாரு. அப்போ வந்து ஏன் இதுமாரி இருக்கிற, இப்போ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நீ அம்மா நாளைக்கு நம்மளுக்கு அண்ணன் தம்பி இல்லை, எவ்வளோ நாளைக்கு நீ தனியாக இருப்ப, அப்போ தனியாக இருக்க முடியாது. அப்போ இப்படி சொல்லும்போது நான் வந்து அம்மா அப்பாவுக்கு ரொம்ப நாங்கள் 7 பேருமே அம்மா என்ன சொல்கிறாங்களோ அப்பா என்ன சொல்கிறாங்க, மாமாவங்க என்ன அதை வச்சு தான் நாங்கள் கேட்பேன். இவ்வளோ நாளாக நல்ல பேர் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நம்ம கெட்ட பேராக இருக்கக்கூடாது, அவங்க என்ன சொல்கிறாங்க அதுபடி தான் நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு தான் மேம் நான் வந்து திருமணத்துக்கு சம்மதிச்சிங்க. அப்பயும் வேண்ட வெட்டியாக தான் மேம் நான். சரி. அப்போ அவர்கிட்ட பாசமாகவே இருக்கலையா நீங்க? மேம் கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவர் வந்து சாப்பிட்டியா, என்ன பண்ண, ஏது பண்ண, எதுவுமே இன்ன வரைக்கும். குழந்தை தங்கும்போது கூட நேராக கொண்டாந்து எங்கள் வீட்டில் தான் மேம் விட்டு போனார். விட்டுட்டு அவர் பண்ணி கேரளாவுக்கு போயிட்டார். அந்த 9 மாதம் வரைக்கும் அம்மா வீட்டில் தான் மேம் நான் இருந்தேன். மாமியார் வீட்டிலலாம் எந்த சப்போர்ட்டிங்கும் இல்லை. அம்மா வீட்டில் தான் நம்மளுக்கு சப்போர்ட்டிங்கு. அம்மா அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட்டிங். அது நிறைய பெண்கள் இருக்கிறது வீட்டில் நம்ம நினைப்போம் பெண்களுக்கு அருமை இருக்காதுன்னு. ஆனால் பெண்கள் நிறைய இருக்கிறது வீட்டில் தான் பெண்களை வந்து நல்லா பார்ப்பாங்க. ஆனால் நான் அம்மாவை நிறைய கேட்பேன், என்னை ஏன் பெற்றீங்க. அப்பயே எனக்கு உடம்பு சரியில்லாதப்ப மஞ்சள் காமாவில் வந்து ரொம்ப நாள் கண்ணு தெரியாதெல்லாம் இருந்திருக்கிறேன் மேம். 6 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு கண்ணு தெரியாது, மாலை கண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணு தெரியாது. அப்போ வீட்டில் ரொம்ப செல்லம். வேலைலாம் எதுவும் அவ்வளோ கஷ்டமான வேலை நான் செஞ்சதில்லை மேம்.
அப்படி இருக்கும்போது சரின்னு சொல்லிட்டு நீ ஒன்று வெளியில் ரொம்ப லாங்கில் எனக்கு வந்தாங்க மாப்பிள்ளை. லாங்கில் பாப்பாவை கொடுக்கக்கூடாது, எங்கேயும் தெரியாது, சரி நம்ம கண்ணுக்குள்ளேயே பார்க்கணுன்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்க தான் மேம். இவங்க அத்தை வந்து நம்ம குடும்பத்தில் கல்யாணம் பண்ணித்தால அவங்க பெருப்பா சொன்னார், நாங்கள் பொண்ணு கொடுத்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னதால சரின்னு சொல்லிட்டு அப்பாட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. நான் வேணவே வேணான்னு சொன்னேன் மேம். மாமாவுங்களுக்கு, அக்கா வீட்டுக்காரங்களுக்கு, அக்காவங்களுக்குலாம் யாருக்குமே, சித்தப்பா பசங்களுக்கு, அம்மாவோட கூட பிறந்தவங்களுக்கும் யாருக்குமே விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லை? எனக்கு பிடிக்கல மேம். அதெல்லாம் சரின்ட்டு இப்படி சொல்லிட்டு அப்போ எல்லாம் ஆள் ஏன் உங்களுக்கு பிடிக்கல? அதான் மேம், இதேமாரி கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல மேம். அவரை பிடிக்கலன்னு இல்லை, ஜென்ராவே திருமணம் எனக்கு அப்பயே எனக்கு பிடிக்கல. அப்ப இவரை பார்த்ததுமே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் நானு. இப்படி சொல்லலாமா? அவருக்கு எவ்வளவு மனசு வேதனை? அதுல ஒண்ணு அவங்களுக்கு மனசு வேதனைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இருக்கணும் மேம். அப்படி இல்லவே இல்லையே. அப்படி இல்லாத நான் எப்படி நீ பாசம் காமிக்கணும்ல, நீங்க பாசமா காமிச்சாதானே அவருக்கும் பாசம் வரும் உங்க மேல. மேம் நான் என் மேலே தப்பு சொன்னேன், நான்லாம் சொல்லிருந்தேன் வச்சுக்க மேம். நீங்க வந்து என் பக்கம் தான் பேசி சொல்லுங்க, அதுக்கு தானே உட்காந்துருக்கேன். அவர் 2 வயசோட என்ன சின்ன பையன் தான். அவரு என் தங்கச்சி கூட தான் படிச்சாரு. அப்போ நான் வந்து பெரியவளா இருந்தா சரி, நம்ம ஒரு சின்ன வயசால வந்து நம்ம கல்யாணம் பண்ணினா நம்ம கொஞ்சம் 2 வயசு அதிகம்னு சொன்னா நம்ம கொஞ்சம் தாழ்ந்து பார்த்தல ஒன்றும் பணிஞ்சு பார்த்தல ஒன்றும் புண்ணியம் இல்லை, அதெல்லாம் இல்லை, பரவாயில்ல, அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்னு சொல்லிட்டு நான் போனேன் சார். அப்பயும் பேசினா கூட நேரடியாக இப்போ நம்ம பேசுகிற ஆளு கூட அவர் பேச மாட்டார். உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். என்ன விரோஷினி அப்பா, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ணுற, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும் சொல்லுவீங்களா? நான் அதெல்லாம் நிறையா சொல்லுவேன். சரி அப்படியே கொஞ்சம் சொல்லுவாரு. அப்போ காது கொடுத்தே கேட்க மாட்டார். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது. அப்பெல்லாம் அம்மாட்ட வந்து ரொம்ப சண்டை போடுவேன் நான். அம்மாவை, உன்னை நான் கல்யாணம் கேட்டேண்ணா, எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வச்சிங்க, நான் உங்களை மாரி கேட்டேண்ணா, நான் கஷ்டப்படுறேன்ல, உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா. அப்போ இவங்க அம்மா வந்து எங்கள் ஊரில் வந்து வீடு வீடாக வந்து சொல்லிட்டு வருவாங்க. அதுவும் நைட்டில் தான் வந்து சொல்லிட்டு வருவாங்க. ரேஞ்சு எப்படி, அவங்க ரேஞ்சு எப்படி, நீ வந்து 4 அக்கா தங்கச்சி கூட பிறந்தாலும் உங்கள் ஃபேமிலி வந்து ரிச்சாக இருந்தாலும் அவங்க பாரு லோக்கல் மாரி பேசுகிறாங்க. யாரு? அவங்க அம்மா வந்து அதுமாரி வீடு வீடாக இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறான்னு என்னை வந்து சொல்லுவாங்க. என்ன பண்ணுறா சொல்லுவாங்க? வீட்டில் வந்து சமைக்க மாட்டா, எதுவும் செய்ய மாட்டா, போக மாட்டா. மாமியாரங்களுக்கு வேற வேலையே கிடையாது. ஒரு நாள் கூட எங்க வீட்டுக்கு வந்தது. நான் கல்யாணம் பண்ணிட்டு தாலி கட்டிட்டு வந்தோடனே என்னை வந்து தண்ணி தெளிக்கலன்னு சொன்னாங்க. அதுதான் நான் சொன்னேன், என் வீட்டில் வந்து நான் செல்லமாக வளர்ந்த பொண்ணு நான், அதால் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் மாறிக்க முடியும். அப்படியே உடனே இன்றைக்கே மாறுன்னா என்னால் மாற முடியாது. நான் அப்போ ஒரு அளவுக்கு தான் நான் மாறி மாறி அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். உடனே மாறுன்னா உன் பிள்ளைங்கள அதுமாரி நீங்கள் மாற்றிருக்கீங்களா? மாற்றல இல்லை. உங்கள் பிள்ளைங்களை செல்லமாக வளர்க்கும் போது அப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் செல்லமாக தான். இதுதான் சரியான ஃபெமினிசம். அவதான் ஃபெமினிசம் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கா. 6 பேர் இருக்காங்க, 6 பேர்ல எப்படி மேடம் செல்லமா வளர்ப்பாங்க? ஒரு பெண்ணுன்னா உங்க வீட்டுக்கு வந்த உடனே உங்க வீட்ல வேலைக்காரி வேலை எல்லாம் சொன்னதுல கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் இருக்கு. இருங்க நான் பேசட்டும். நான் பேசுங்க. அப்புறம் மேம் இவர் வந்து ரோட்டுக்கெல்லாம் போனேன்னு வச்சுக்க, யார்கிட்டயா பேசிட்டு என்கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, நான் வந்து எல்லார்ட்டையுமே நல்லா அன்பாக பேசுவேன், தப்பாலாம் யார்ட்டையுமே பேச மாட்டேன். இப்போ ஒரு சாரை பார்த்தேன்னா என்னோட பிரதர் மாரி, எனக்கு அண்ணன் தம்பி இல்லைன்னா நான் என் பிரதர் மாரி தான் நான் பேசினேன். இவர் எப்படி தெரியுமேன்னா அப்படி தப்பாக பேசுவார். எனக்கு தப்பாக அப்படி தோணவே இன்ன வரைக்கும். நான் வந்து 27 வயசு ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் எங்கள் வீட்டில் யாரும் இந்த பொண்ணு அங்கே நின்றுச்சு இப்படி நின்றுச்சு இந்த இடத்துல இப்படி நின்று பேசுனத இன்ன வரைக்கும் பார்த்து, இன்னமும் எங்கள் வீட்டில் அந்த பொண்ணை ஏன் அப்படி அந்த இடத்துல கொடுத்தீங்க, அது எவ்வளோ கஷ்டப்படுத்துன்னு நீங்கள் இன்ன வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனால் அது ஃபீல் பண்ணி நான் சென்னையில் இருக்கிறேன் மேம். இவர் எந்த விஷயத்துக்குமே, கல்யாணத்துக்கு, அம்மா இறந்ததுக்கு, சித்தப்பா இறந்ததுக்கு, இன்னொரு சித்தப்பா இறந்தது, சித்தி இறந்ததுக்கு, அத்தை இறந்தது, எதுக்குமே இவர் ஒரு மூத்தவர், வீட்டுக்கே பெரிய ஒரு தகவல் என்கிட்ட வர்றதில்ல மேடம். வந்து சேரதில்ல எந்த ஒரு தகவல் எந்த ஒரு செய்தியோ என்கிட்ட கொடுக்கறது கிடையாது. நீங்க எப்போ பிரிஞ்சீங்க? எவ்வளவு நாள் ஒண்ணா வாழ்ந்தீங்க? மேம் இப்போ 1 வருஷம் தான் மேம். நான் பிரிய கூட இல்லை மேம். ஒரு வீட்டில் வந்து நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். பாப்பா வந்து 2 வருஷமா தான் என் கூட இருக்கிறா. அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. எங்கள் குழந்தைனார் நல்லா படிச்சிருக்கிறாரு, அவர் ஃபோட்டோகிராஃபரு.
அவரும் நல்லா சம்பாதிக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் பாப்பாவை அங்கே விட்டு வச்சுருந்தேன். நீங்க வேலைக்கு போனீங்க? அப்போ நான் இங்கே சென்னையில் இருந்தேன் மேம். சென்னையில் இருக்கும்போது இவர் வந்து சென்னையில ஏஜென்சில வேலை பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்லை மேம், நான் திரும்பி வந்து வீடு வாடகை எடுக்க சொல்லிட்டேன். ஏன்னா இவர் வந்து கேரளாவில் இருக்கிற வரைக்கும் எனக்கு சம்பாரிச்சு எதுவுமே தரலன்னு சொல்லிட்டு நான் திரும்பி சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு சென்னைக்கு வந்தேன். நான் வந்துட்டு அப்போ வந்த உடனே சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணார், ஒரு 2500 ரூபாய்க்கு வீடு எடுத்தார். அப்போ இவர் வந்து எனக்கு எதுவுமே தரமாட்டேன். நான் 10,000 ரூபாயிலேருந்து வீட்டிலேருந்து அப்போ நான் ஊரில் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். நான் கம்பெனி போயிட்டு இருந்தோடனே நான் என்ன பண்ணேன், அதில் 10 ரூபா அம்மாகிட்ட கொடுத்துட்டு 10,000 நான் கைக்கு என் செலவுக்கு. ஏன்னா இவரை பற்றி தான் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. தெரியாத இருக்கும்போது என் நகையெல்லாம் இவர்கிட்டே கொடுத்து வச்சுருந்தேன். இவர் என்ன பண்ணார், கல்யாணம் பண்ணும்போது அந்த பீரோவை பூட்டி பூட்டி வச்சுருந்தாரு. புது கல்யாணம் ஆனால் மேம் எல்லோரும் பொண்ணு என்ன போட்டணும் அப்படி தானே மேம் ஊர் சைட்லலாம் கேட்பாங்க. அதால் அந்த செயின் கொடு, சர்ச்சுக்கெல்லாம் போகணுன்னா நான் செயின் போடணும், கம்மல் போடணும்னு சொல்லிட்டு கேட்பேன். இப்போ எல்லாரும் எனக்கு கேட்பாங்க கம்மல் போட பிடிக்காது. இவர் என்ன பண்ணாருன்னா தெரியாமல் எடுத்துன்னு போயிட்டு அடகு வச்சு கல்யாண செலவு பார்த்துக்கிட்டு சரி அடகும் வச்சுட்டு சரி வச்சா போனார். நான் வீட்லேயும் இதை சொல்லவே இல்லை மேம். சரி காட்டி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அப்புறம் ஒரு நாள் கேட்டால் இவர் பண்ருட்டிக்கு போயிட்டாரு. போனோடனே சரி சாவி மறந்தாலும் கட்டிலும் பெட்டும் கீழே இருந்து திறந்து பார்த்தா வெறும் அட்டை பாக்ஸ் மட்டும் இருக்குமே. அப்போ நான் முடிவு எடுத்தவர் தான் நான். சரி இப்பவுமே நம்ம கோழையாக இருக்கக்கூடாது, எதுலையுமே நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லாத்துலேயுமே முன்னேற முடியும், பொழைச்சிக்க முடியும். இதுமாரி ஆளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால் நம்மளுக்கு வர மாரி இன்னொரு பொண்ணுக்கும் அதுமாரி வரக்கூடாது மேம்னு சொல்லித்தான் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தேன். இன்ன வரைக்கும் மேம் எங்கள் வீட்டில் வந்து சொன்னதே இல்லை. ஆனால் எங்கள் அக்கா தங்கச்சிங்கிட்ட சொல்லுக்கு அழுவேன். நான் அழுவும்போது நீங்களாம் ஒரு கேள்வி வந்து கேட்க மாட்டீங்க, வரமாட்டீங்க. இன்னும் நான் வந்து 13 வருஷம் இருக்கிறேன் மேம். என்ன வேலை செய்றீங்க இங்க? வீட்டு வேலை தான் மேம் செய்கிறேன். எத்தனை வீடு செய்றீங்க? நான் வந்து 14 வீடு செய்கிறேன் மேம். இதுவே நைட் ஷிஃப்ட் வேறு போகிறேன் மேம். நான் இப்போ நீங்கள் சம்பாதிச்சு சேமிச்சு வச்சுருக்கீங்களா மேம்? நான் சம்பாரிச்சு வந்து எங்கள் அக்கா தங்கச்சிங்க எப்படி நல்லா ரிச்சாக இருக்காங்களா அவங்களோட நான் ஒரு 2 மடங்கு அதிகமாக தான் இருக்கணும் தான். இவர் செய்கிறாரு செய்யல, அது அப்பால்பட்ட விஷயமே. எங்கள் அக்கா தங்கச்சிங்களாம் எல்லாருமே நல்லா ரிச்சாக இருக்கும்போது அவங்களோட நான் இன்னும் 2 மடங்கு அதிகமாக தான் அந்த வெறித்தனம் எனக்கு வந்துச்சு மேம். ஏன்னா நம்மளை வந்து மதிக்காதே யாரும் இருக்கக்கூடாது. இப்போ அக்கா தங்கச்சிங்க எல்லாரும் மதிக்கிறாங்கன்னா நம்மள ஏன் அப்படி இருக்கிறாங்களோ எனக்கு அந்த வெறித்தனம் வந்துச்சு. அதால் தான் மேம் அவர் வந்தாலும் வரலன்னாலும் நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் போனோன்னா அக்காவங்க வந்து அரை மடங்கு செஞ்சாங்கன்னா 2 மடங்கு செய்வாங்க. அது நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு வீராப்புக்காக செய்வீங்களா நிஜமாவே? நிஜமாவே நான் செய்வேன் மேம். ஏன்னா எனக்கு இவர் வந்து எந்த ஒத்துழைப்பும் இல்லை. அதெல்லாம் இன்னைக்கு நான் செஞ்சு வச்சா கூட சப்போஸ் இப்போல்லாம் காலகட்டம் எப்படி அட்டாக்கு அப்படி எதாவது வருதுன்னா திடீர்னு இறந்து போகிறாங்கல்ல, அப்படின்னு என் பொண்ணு வந்து அனாதையாக நிற்கக்கூடாது. அப்படி சேமிப்பு பண்ண. பாப்பாக்கு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கீங்களா? பாப்பாவுக்கு இப்போ கூட நான் எதாவது காது குத்தி வச்சா கூட தான் அவளுக்கு நகை நட்டு காசு பண்ண எல்லாமே அவளுக்கு வரும். இப்போ கூட நான் எதாவது செஞ்சேன்னா கூட இப்போ இவர் எதுலையுமே ஒத்து வரமாட்டேருன்னு. நீங்கள் 2 பேரும் உங்கள் உறவுக்கு இவ்வளோலாம் கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில, பொருளாதார ரீதியா முன்னேறதுக்கு நீங்க பல விஷயம் பண்ணீங்க. ஆனா உங்க 2 பேருக்குள்ள உறவு நல்லா இருக்கு. கேட்டுக்கிறேன், அவங்க சொன்னதுல நிறைய உண்மைகளும் இருக்கு, நிறைய பொய்களும் இருக்கு. என்ன பொய் இருக்கு? பெரியப்பா வந்து எங்க அப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி 3 பேர் அத்தை உறவுல தான் கல்யாணம் பண்றதுன்னு சொன்னாங்க. பெரியப்பா வந்து இருந்த இடத்துல காலமாயிட்டாரு. அதுக்கு முன்னாடி வயசாகி போச்சு, ஒன்றும் முடியல அவரால். மேம் எனக்கு கல்யாணம் பண்ண இருந்த இடத்துல இருந்து உங்க பொண்ணு வேணும்னு சொல்லிட்டாங்க மேம். இதுல வந்து ஏமாத்து வேலை கிடையாது. எங்க தாத்தாவுடைய தலைமுறை வந்து அந்த ஒரு வைராக்கியம்னா அந்த காலத்துல ஒரு கெத்து. அப்போ இருந்த இடத்துல இருந்து இவங்க அப்பா வர வச்சு உங்க பொண்ணுல ஒரு பொண்ணு கொடுத்துரு. அதுக்கு முன்னாடி எங்கிட்ட நான் சொன்னாரு, எங்க பெரியப்பா தான் சொன்னாரு. எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. பெரியப்பா என்ன சொன்னாரு, வெளியில போனா செலவாயிடும், பொண்ணு தேடி அலைஞ்சிக்கிட்டு தட்டை மாற்றிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு வெளியில் போனால் செலவாயிடும், உள்ளூர்லேயே முடிச்சிங்க, நாங்கள் இல்லாமல் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் தாத்தாவுடைய தலைமுறைகள் 2 தாத்தா இருக்காங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இவங்க அப்பா தான் வந்தார். கூப்பிட்ட உடனே உத்தரவு மாரி. இந்த நகை மேட்ரு சொல்லுங்க. நகை மேட்ரு வந்து கல்யாணம் முடிஞ்சது மேடம். ஒரு 50,000 60,000 பெண்டிங் இருந்தது. சொல்லிட்டு தான் அனுமதியோட தான் மனைவி கல்யாணம் பண்ண 3-4 நாள் அனுமதியோட தான் மீட்டு கொடுத்துட்டேன். மீட்டு கொடுத்துட்டேன், அடகுல வச்சு கடன் அடைச்சு மீட்டு கொடுத்துட்டேன். எப்ப மீட்டு கொடுத்தீங்க? கேரளா போயிட்டு 1 வருஷம் இருந்துட்டு பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செஞ்சேன். இல்ல திருமணத்துக்கு செலவு பண்றீங்க,
மனைவியோட புதுசா கல்யாணம் பண்ணி வந்த மனைவியோட நகையை என் வச்சு பணம் மீட்டு தனியா- தான் மேம் நான் 3 அதுக்காக- மாசத்துல முட்டேன் மேம். இல்ல நான் போயிட்டு அதுக்காக வீட்டு வேலை செஞ்சு கேரளாவில் இவர் கேரளாவுக்கு எத்தனை 6 மணிக்கு போவார் மேம். 6 மணிக்கு போனேன்னா நைட்டு 12 மணிக்கு தான் மேம். நீ சாப்பிட்டியா சாப்பிடலையான்னு சொல்லவே கேட்கவே அந்த மாட்டேன். நகை யாரு மீட்டுனாங்க? நான் தான் மேம் முட்டினேன். இல்ல பொய், அது வந்து பொய். நான் தான் மேம் முட்டினேன். நான் தான் மீட்டு கொடுத்தேன். அவர் பெர்மிஷனோட தான் பண்ணாரு சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் எதுவுமே போனேன். என்கிட்ட அது கேட்க எங்க கல்யாணம் வீட்டுல பண்ண எல்லாம் புதுசுல எல்லாரும் மனைவி எங்க கிட்ட வீட்டுல கூட நான் திருடக்கூடாது. சொல்லவே இல்லை. சொல்லிட்டு கேட்டுட்டு தான் வாங்கி இதுல யாரு போய் சொல்றீங்க? அவரு தான் போய் சொல்றாரு. நீங்க நிஜமா நம்புறீங்களா? கேரளாவில் நான் போய் சொன்னா வேலை நான் பார்த்து எப்படி பெட்ரோல் மேம் பங்கில் எனக்கு வேலை நான் பார்த்து கொடுத்துட்டு மூட்டு நான் கொடுத்தாச்சு, அனுப்பிட்டேன். செயின் கொடுத்தாச்சு. அடுத்த மேட்ரு அங்கே வேலை பார்த்து கோல்டுல என் பொண்ணுக்கு அந்த வளையல் இதெல்லாம் நான் எடுத்தேன். அதெல்லாம் எல்லாமே வித்து அதெல்லாம் நான் வாங்கி எடுத்தேன். தின்னுட்டாரு மேம். எங்க அம்மா தனியா வளையல், கொலுசு வெள்ளி எதுவுமே இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். கொடுத்தாங்க. எல்லாமே தங்கத்துல வாங்கினாரு. மோதிரம் வாங்கினாரு, பாப்பாவுக்கு தங்கத்துல பொண்ணு வளையல் குழந்தையா வாங்கினாரு, இருக்கும்போது கொலுசு அது வாங்கினாரு. நானே மலைப்பாறையில அதெல்லாம் அங்கே எங்கன்னு கேட்டா வாங்கி வச்சிருக்க கொடுத்தது. சொன்னேன். இன்ன வரைக்கும் அவர் உழைப்புல என் பொண்ணுக்காக எதுவுமே வாங்கினது இல்லை மேம். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்கேன். பாப்பா நகை என்னாச்சு? பாப்பா நகை அப்படியே வச்சிருந்தேன், அது செலவாயிடுச்சு. எப்படி? அது அடிக்கடி செலவு வந்துட்டு என்ன இருந்தது. செலவு? இல்லைங்க மேடம், உண்மையா அந்த இவங்க மற்ற ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமு என்ன program? வீட்டில் காது குத்தி என்ன ப்ரோக்ராம்? வீட்டில் அதான் இவங்க டெத்துக்கு தான் யாரு அவங்க death க்கு? நடமா சும்மா அவங்க அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. செத்- ஒன்னாதான் இருந்தீங்க ஆனா நீங்க? மேம் நாங்க ஒன்னாதான் இருந்தோம் மேம். ஆனா பேசவே மாட்டாரு மேம். 3:30க்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு காலையிலே குளிச்சுட்டு 4 மணிக்கெல்லாம் ஒரு 8 மணிக்கெல்லாம் 4 வீடு சமையல் முடிச்சுட்டு வருவோம். இங்க ஆமாம் மேம். 4 வீடு சமையல் முடிச்சுட்டு வந்து பாப்பா ஸ்கூலுக்கு கிளப்பத்துக்காக்கா இங்கேருந்து வருவேன். குளிக்க வைக்க மாட்டாரு, அப்படியே இழுத்துன்னு போய் ஸ்கூலில் விடுவார். அப்புறம் அவள் ஸ்கூல்லேருந்து போயிட்டு ஏதாவது சாப்பாடு செஞ்சு பாப்பாவுக்கு எடுத்துன்னு போய் ஸ்கூலில் அதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துன்னு இருந்தேன். அப்புறம் 5-6 வந்து மாசம் 4 நானே மணிக்கு செஞ்சு வந்து கொடுத்துன்னு இருந்தேன். காலையில கொண்டு வித்தோட்டில் வீட்டில் கொண்டு விட்டுருவோம் இருக்கிறேன்னு ஸ்கூலுக்கு. சொல்லிட்டு மேம் கொஞ்சம் நீ 11 மணிக்கு கூட்டிட்டு நானே தனியா வந்து இவங்க வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க. 11 மணிக்கு நானே ஏதோ சாதம் தொட்டுக்கு ஏதோ பொரியல் வச்சு நானே கொண்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட் போய் கொண்டு கொடுத்துட்டு வந்துடும். இரும்புலியூர்ல தான் சரி, இருக்கு எப்போ ஸ்கூல், நகராட்சி பிரிஞ்சீங்க? ஸ்கூலு. மேம் நாங்கள் பிரியலாம் இல்லை மேம். நான் கொடுத்தனா இருக்கிற வீட்டில் வந்து வீடு வந்து எங்களை காலி பண்ண சொன்னாங்க. நான் வந்து என் பட்ஜெட்டுக்கு வந்து 3500 பார்த்தேன். உள்ளே அட்டாச் பார்த்தோம், பாப்பாலாம் சின்ன பொண்ணாக இருக்கிறான்னு சொல்லிட்டு பக்கத்து இதை நான் கொடுத்தனாக்குன்னா பக்கத்துலேயே மேம் வீடு பார்த்தால சரி மரியா நீ தான் தெரிஞ்ச பொண்ணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வீட்டிலே இருக்க மாட்டேற, இந்த வீட்டில் இருந்துக்கன்னு சொன்னாங்க. இவர் அந்த இடத்துல மேம் அப்படியே எப்படி புருஷன் பேச்சை கேட்காத அளவுக்கு இல்லை இந்த வீடெல்லாம் நல்லா இல்லை, மாடு இருக்குது அப்படி இப்படி மேலே தான் மேம் நாங்கள் இருக்கிறேன், அதெல்லாம் நல்லா இருக்குது வீடு, ஒரு கிச்சனு ஒரு ரூம், அது நம்ம பட்ஜெட்டுக்கு போகுதுன்னு நான் சொன்னேன். இவர் ரொம்ப ரிச்சாக பார்த்துன்னு போனார். அங்கே போய் பார்த்தா ஓட்டு வீடு இவ்வளோண்டு பார்த்தோன்னா திரும்பி கூட குளிக்க முடியாது, பாத்திரம் கழுத்துக்கு இடம் இல்லை. அந்த வீட்டில் வந்து செல்ஃப் இல்லை, ஒன்றும் இல்லை, துணியை போயிட்டு அப்படி எனக்கு வந்து நீட்னஸ்ஸாக இருக்கணும். அங்கேருந்து வந்தேன்னா பார்க்கறதுக்கு ஒரு கோவில் மாதிரி இருக்கணும். அப்படியே சாப்பிட்டது கீழே கட்லிங்க அலை தள்ளிக்குது. அதை நான் வந்து வீட்டு தான் வேலையை மேம் ஃபுல்லாக கழுவணும். நான் தான் மேடம் செய்கிறேன். நான் தான் செஞ்சுட்டு செக்யூரிட்டி வேலைக்கு நான் தான் போயின்னு இருக்கேன். அப்படிலாம் செஞ்சு நிற்கும்போது நான் கண்டுக்கவே மாட்டேன். கடகண்ணே நான் எல்லா வேலையும் வந்து ஒரு 6 ஹவரில் பாப்பாவுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நான் சாப்பிடவே மாட்டேன். செஞ்சு வச்சுட்டு எனக்கு டைம் ஆகிடும், இன்னொரு இடம் போய் சமைக்க போகணுமேனு. அப்புறம் திரும்பி வந்து இன்னொரு வாட்டி குளிச்சுட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு துணியெல்லாம் துவச்சி போட்டு அப்புறம் நான் போயிடுவேன். போயிட்டு நைட்டு 12-1 மணிக்கு தான் மேம் வரும். அதுக்குள்ளே 2 வேளை வந்து பாப்பாவை பார்ப்பேன் மேம். நான் நீங்க சுத்தமா அவரை விட்டுட்டீங்க, அதுதான் அவர் வருத்தப்படுறாரு. மேம் விட்டுட்டாங்கன்னா மேம் அவர் வந்து எனக்காக வந்து அவர் என்ன அவர் வீட்டுல செஞ்சாரு? 7 நீங்க எங்க மாப்பிள்ளைங்க வீட்டுல இருந்தீங்க? 6 மாப்பிள்ளைங்க இருக்கும்போது நான் ஏன் ஒருத்தர் மேல மட்டும் நான் வந்து என் சந்தேகப்படணும்? பொண்ணுக்காக நான் சம்பாரிச்சு தானே ஆகணும் மேம். காலையில 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரை நீங்க வேலை செஞ்சீங்கன்னா அவருக்கு எப்போ மனைவி வீட்டுல இருக்கணும்னு அவருக்கு இருக்காதா? மேம் நான் வீட்டுக்கு வந்தா கூட அந்த செல்லு தான் பார்ப்பாரு, டிவி தான் பார்ப்பாரு. நம்ம பேசினா கூட பேச மாட்டாரு. நான் அவர் இஷ்டத்துக்கே வரேன். நான் எவ்வளோ போராடி பண்ணி பார்த்தேன். இப்போ அவர் பேசவே மாட்டாரு. அப்பன்னா நான் என்ன போய் காலையா மேம் முழுவதும் ஒரு குடும்பம்னா கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து நான் எவ்வளோ போகணும். விட்டு கொடுத்தேன் மேம், எவ்வளோ விட்டு கொடுக்குமா அவ்வளோ விட்டு கொடுத்துட்டேன். இதுக்கு மேல என்னால விட்டு மேடம் கொடுக்க முடியல மேம். இவங்களால நைட் ஷிஃப்ட் இதுக்கு போயிட்டு மேல என் பகல்ல இருந்து இஷ்டத்துக்கு தான் நான் இருக்க பார்த்துட்டேன். முடியும். இப்போ பகல் அவர் ஷிஃப்ட்டுக்கு டே இஷ்டத்துக்கு ஷிஃப்ட்டுக்கு போனேன்னா நான் போயிட்டு வந்து ஆண்டா வெட்டியே தான் நைட்ல இருந்து தெரு பாக்குறேன், பொறுக்கியே ஆள் தான் வரதே நிக்கணும் இல்லையே, வீட்டுக்கு வரதே இல்லை மேடம். குடிப்பழக்கம் இருக்கா? அதெல்லாம் நிறையாவே இருக்கு. இல்ல மேடம் பொய். பாட்டில் எட்டுன்னு வந்து வேணாலும் செல்லுல அனுப்பி விடுத்தேன் மேம். நான் சரி, இவர் வெளியூர்ல எல்லாம் போய் வேலை செஞ்சிருக்காரா? இங்க இப்ப கல்யாணம் ஆனதுலாம் சென்னையில தான் மேம். கோவா எல்லாம் போனது இல்ல? ஏதோ சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போனார் மேம். மலேசியா போயிருக்கீங்களா? போயிட்டு வந்துட்டேன் மேடம். அப்புறம் எவ்வளவு சம்பாதிச்சுட்டு வந்தீங்க? இப்போ 1 லட்சம் ரூபா ஆகும். அப்புறம் என்ன பண்ணீங்க? அதை
வச்சிருக்கேன் பொண்ணுக்கு சேஃப்டிக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை மேம், போய் மேம். இவர் வந்து மலேசியால போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வந்துட்டாரு. 5 பைசா குடும்பத்துக்காக சேர்த்து வைக்கிறது இல்ல, கொடுக்கறது இல்ல. அப்புறம் என்ன பேச்சு? இப்ப அவர் உன்னை தப்பா பேசுறாரேம்மா. மேம் எங்க வீட்டுல வந்து எல்லாமே என்னை வளர்த்து அவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சவங்கள, எங்கன்னா அப்பா ஸ்தானத்துல பாக்குறவங்கள. இவர் வந்து மாமா வீட்டெல்லாம் பெரிய பெரிய அக்கா வீட்டுக்காரர் நம்ம அப்பா மாதிரி, சின்ன அக்கா 3 அக்கா வீட்டுக்காரங்க நம்மளுக்கு அப்பா மாதிரி. அவங்கள நான் சொல்லவே இல்லை, தங்கச்சி வீட்டுக்காரர் தானே நான் அப்ப வந்து சொல்லியிருக்கேன். தங்கச்சி வந்து நான் என் தங்கச்சிக்கே எப்படி மேம் நான் துரோகம் பண்ணுவேன்? இந்த ஆளு எப்படி வச்சு அப்படி சொல்லுவாரு? இவனெல்லாம் செருப்பால் அடிக்கலாமே, எதால அடிக்கலாம்? இல்ல அவர் தங்கச்சி புருஷனுடைய அவர் மாமனார் வந்து அவருடைய மாமியார் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த டெத்துக்கு வந்து என்கிட்ட சொல்ல, இவங்க எங்க மட்டும் தங்கச்சி போயிட்டு வீட்டுக்கார வந்துட்டாங்க. வச்சு அவர் எப்படி மேம் அவர் சொல்ல முடியாது? அப்படின்னா நான் 6 பேரையும் சொல்லலாம்ல, 6 என்னோட சேர்த்து 6 பேர் மாப்பிள்ளைங்க 7 பேர் எங்க அக்கா இருக்காங்கன்னா, பொண்ணு வீட்டுல வந்து தங்கச்சி இருந்துச்சு புருஷன் ma'am. மட்டும் நான் ஏன் சொல்லணும்? ஒரு சந்தேகம் 2 நாள் தான் என் சின்ன தங்கச்சி வந்து வரவே மாட்டா. ஆனா இவரை ரொம்ப அவங்களுக்கு குழந்தை கிடையாது மேடம், வீட்டுல எல்லாருமே 1 வருஷமா தங்கி இருக்காங்க. நான் ஏதாவது மூஞ்ச கண்ணச்சு, நம்ம வீட்டுக்கு வந்தா அது மாரி மூஞ்ச காட்டக்கூடாது, நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி அப்படிலாம் பேசக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இரு பாப்பா, அப்படிலாம் பேசக்கூடாது. என்ன நீங்க வந்து அவனுக்காகத்தான் வக்காலத்துவாங்க. ஆனா நான் நெருப்புல இருக்கிற மாரி இருக்கிறேன். என்ன நான் இருக்கிறது எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க எட்ட இருக்கிறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியாது என்ன சொல்லுவேன். அப்ப கூட எங்க வீட்டுல அவரை விட்டு கொடுக்காத பேசுவாங்க. உங்க தங்கச்சி பொண்ணு வந்துட்டு என்னாச்சு? எங்க அக்கா பொண்ணு வந்து எங்க கூட 2 நாள் நான் இருக்க சொன்னேன். 2 நாள் இல்லைங்க மேடம், உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வந்தாங்களா? நான் வர வச்சேன் மேம். வர வச்சதுக்கு இவர் என்ன சொன்னாரு, நீ எதுக்கு இங்க இருக்கிற, எப்ப ஊருக்கு போ? ஏன் தங்கச்சி வந்து இருந்ததுக்கு வினோலி நீ எப்ப வீட்டுக்கு போவ? அவ அம்மா இல்லாத பொண்ணு அவங்க ஒரு நாள் கூட வந்தது கிடையாது, இருக்க ஒரு நாள் கூட கூடாது. என் வீட்டுக்கு வந்தது கிடையாது, அவங்க தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. வந்து ரொம்ப நாளா ஆச்சு, ஏன் போகலன்னு அது அந்த பகுதி மக்கள் தான் பேசிக்கிட்டாங்க, அந்த தெரு மக்கள் ஜனங்க தான் மாமா பேசினாங்க. எங்க நான் அப்பா போவே இல்லை. வந்தாங்க, வந்து வீட்டுக்கு வருவாங்க. வந்து இவர் பாட்டுனே உக்காந்து சாப்பிட்டுனுங்க, வாங்க மாமா வாங்க. அவரு கேட்குறாரு, அவரு 60 வயசு ஆகுது, என்ன தம்பி எப்படி இருக்கு, நல்லா இருக்கேன்னு கேட்குறாரு. நீங்க எதுவுமே ஒரு பதிலும் சொல்லாம, உனக்குலாம் டீசெண்டை பத்தி நீ எப்படி பேசுற? நீன்னு இது மாரி ஆளுகிட்டலாம் எப்படி மேம்? அதான் சொல்றேன், எனக்கு வந்த வாழ்க்கையில நான் இருக்கிற மாதிரியே எனக்கு கிடைக்கிற மாதிரியே இன்னொரு பொண்ணு கிடைக்கூடாதுன்னு தான் நான் இன்னமும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். தப்பா எதுவும் சொல்லி அவரு தங்கச்சி புருஷன் வீட்டுல தான் இருக்காரு, வீட்டுக்கு என் வீட்டுக்கு வரல, இன்ன வரைக்கும் வரல. கேஸ் கொடுத்தானே, அப்புறம் சந்தேகத்தான் இன்னும் ரொம்ப நாள் ஆச்சுன்னு கை நோங்கின. எதற்கே நீ கை நோங்குற? நீன்னு எப்படி? நாங்க அப்ப வந்து அவதான் நல்லவ, நீ தான் கேட்டவ, ஏன் எதற்கு எப்படி நீ கை நோங்குவ? இப்படி உக்காந்துனுக்கா கை நோங்கின்னு அடிக்க வர்றாரு. அப்ப நீ தான் கேஸ் கொடுக்குற, நீ தான் அசிங்கம் படுற. நான் ஏன் அசிங்கமா போகக்கூடாது? போ. என்ன என் ஃபேமிலி வந்து ரிச்சான ஃபேமிலி, உன் ஃபேமிலி லோக்கலான ஃபேமிலி. உன் வீட்டில் இருக்கவங்க எங்கேயாச்சும் உன்னை வந்து ஒரு டம்ளர் டீ தராங்களான்னு கேளுங்கம்மா. போனா வீட்டுக்கு போனா அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு வந்த மரிமா ஒரு நாள் கூட வீட்டுல சுடு தண்ணி கூட வச்சதில்ல மேடம். இவங்க வந்து டீ தராங்கன்னா இவங்களுக்கு எப்படி நாங்க போட்டு தருவோம்? அம்மாவை போட்டு தருவாங்க. அவங்களுக்கு ஏன் அம்மா போட்டு கொடுத்தா என்னவா? அம்மாவுக்கு வயசாகி போச்சு மேடம். என்ன வயசாயிடுச்சு? நல்லா பேச தெரியறது இல்ல, மகள ஊருக்கு போயிட்டு மருமகளை பத்தி குறை சொல்ல தெரியறது இல்ல, வீட்டுக்கு வரது மருமகளை பொண்ணு மாதிரி பாக்கணும். சரிங்க மேடம். அப்பதான் வயசு காலத்துல பாப்பாங்க. இந்த மாதிரி குறை சொல்லிட்டு திரிஞ்சா மதிக்கவே மாட்டாங்க. அந்த காலம் எல்லாம் போச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், அந்த பொண்ண தப்பா ஏன் பேசுனீங்க? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? வீட்டுக்கு வரதில்ல மேடம். வீட்டுக்கு வரதில்லன்னா சரி, வீட்டுக்கு வரதில்ல. அங்க போய் பார்த்தப்போ அவங்க வீட்டுல தான் இருக்கிறாங்க. அங்க இருந்தா கூப்பிட்டு அங்க இருந்தா அங்க அந்த வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அவரு ஹஸ்பண்ட், தங்கச்சி புருஷன் இருக்காரு, அதை என் சகலப்பாடி இவங்களும் இருந்தாங்க, குழந்தைங்களும் இருக்கு, எல்லாமே இருந்தாங்க. நீங்க அவளை தப்பா பேசுறீங்க? இப்போ வந்து இப்போ சமீபத்தில் நடந்து பொண்ணுகிட்ட பார்க்கறதுக்கு போலீஸ் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. பொண்ணை காட்ட முடியாது, அவங்க வயசுக்கு வந்த பொண்ணை அப்பா கிட்ட விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் யதார்த்தமாக போய் பொண்ணை பார்க்க போனேன். உடனே இவர் தங்கச்சி 100க்கு போன் அடிச்சு, 100க்கு போன் அடிச்சா போதுமே, இங்கே போலீஸ் வந்துடுது. சரி, அதுக்கும் நீங்க அவங்கள தப்பா பேசுனதுக்கு என்ன சம்பந்தம்? தப்பா பேசுனது அது ஆரம்பத்திலேருந்து நடந்துக்கிறது. நீங்க கண்ணால பாத்தீங்களா? கண்ணால பார்த்தது வீட்டுக்கு வர்றதில்ல. சரி, சந்தேகத்தோட டைரக்டா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு வரதில்லன்னா அவளை எப்படி தப்பா பேசுவீங்க? மனைவி கிட்ட அன்பா பேசி பார்த்தேன். பேசுறீங்க நீங்க? ஒரு மாசம் கூப்பிட்டு பார்த்தா வரல மேடம். அப்புறம் வரலன்னா அப்புறம் சந்தேகம் தான். கொஞ்ச நேரம் அமைதியா இரு, ரொம்ப வாய் பேசாத. உங்க தங்கச்சி யாராவது இப்படி குறை சொன்னா பேசாம இருப்பீங்களா? சொல்லுமா மேம்.
இவங்க தம்பி வந்து எங்களெல்லாம் பாப்பா என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும் மேம். ரொம்ப மரியாதையாக நடந்துக்குவார். அண்ணின்னு ரொம்ப பாசமாக பேச நானும் அதேமாரியே நம்ம பிள்ளை அது வந்து என் பிள்ளையாக தான் நினைக்கிறேன். நம்மளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே, நான் வந்து எனக்கு பொண்ணு பிறந்துச்சு, அந்த வருத்தம்லாம் எனக்கு இல்லைம்மா. அம்மா எப்படி 7 பொண்ணை பெற்று ஒரு ராணி மாரி இருந்தாங்களோ அது மாதிரி தான் நான் இருக்கணும்னு நம்ம இருந்தேன். அப்போ அவங்க அவங்க தம்பியை வந்து நான் என்ன நினைக்க முடியும், என் பையனாக தான் நினச்சேன் நான். அப்போ இவர் வந்து 1 மாதம் வந்து இங்கே வந்து கூட்டு குடும்பமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து 15 ரூபாய்க்கு வீடு வாடகை எடுத்தேன் மேம். நாங்கள் அதுதான் நான் சொன்னேன், நீ 15,000த்துக்கு நான் வாடகை எடுத்தேன். அட்வான்ஸா வாடகையா? வாடகை மேம் 15,000. நீ 5,000 கொடு, நான் 5,000 கொடுக்குறேன். நான் சேர்த்து நம்ம பாப்பா 5,000 தட்டுறோம், நம்ம 3 பேரும் சேர்ந்து ஆளுக்கு 5,000னா 15,000. இவங்க தங்கச்சி அவங்களும் அப்போல்லாம் கல்யாணம் ஆகல. சரின்ட்டு இங்கே வச்சுருந்தேன். இவரு வீட்டுக்கே அவ்வளோ வர மாட்டார். அப்போல்லாம் நான் என்ன அடுப்பில் மேம், இவருக்கு கேஸ் கீஸ் எனக்கு எதுவுமே வாங்கி தரல. கிருஷ்ணாயில் தான் மேம் நான் சமைச்சுன்னு இருந்தேன். அப்போ நான் கொழுந்தனார் வேலைக்கு போகிறாருன்னு சொல்லிட்டு காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு ரைஸ் வடிப்பேன், 2 பொரியல் வடிப்பேன், செய்வேன், குழம்பு வைப்பேன், வச்சு 5 முட்டை அவிச்சு வைப்பேன். அவிச்சு அவர் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு அவருக்கு இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி வச்சுட்டு நான் 4:30 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவேன் மேம். அவர் வந்து என் வீட்டுல சந்தேகம் மேம் இருக்கு. இவங்க தம்பி எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இவங்க தம்பி எல்லாம் என்ன சொல்றாங்க, இவங்க அதை பத்தியே பேசாதன்றாங்க. இவங்க தங்கச்சி அதான் குட்டையில உந்த மட்ட மாதிரி தான் பேசுறாங்க எல்லாருமே. யாரும் அவர் அடிச்சாங்களாமே மேம்? எங்க தங்கச்சி இன்ன வரைக்கும் அடிச்சதே இல்லை மேம். அவங்களாம் அப்பாவி மேம். அவங்களாம் அந்த அளவுக்குலாம் டீசெண்டா இருக்கிறவங்க. எப்படி அருவமனையால எடுத்து வெட்டினா தெருவே சொல்லி வச்சிருக்க. எங்க தங்கச்சி வந்து தொடப்பத்தால அடிச்சாலாம், அருவமனையால வெட்டினா. அக்காவை தப்பா பேசினா அருவாமனை எடுக்கதான் செய்வாங்க. அவங்களாம் அந்த வேலை செய்யவே இல்லை மேம். எங்க அறிவு இருக்காங்க? நான் கேக்குறேன், கெட்டின பொண்டாட்டிய அவ தங்கச்சி வீட்டுல இருக்காங்கிறதுக்காக தங்கச்சி புருஷனோட தொடர்பு சொல்றீங்களே, நாக்கு கூசாதா? அப்படின்னா அவரு கூட்டு குடும்பம் தம்பியே வச்சு சகலப்பாடி பெரியவர் எல்லாம் இருக்காரு. அப்ப அப்பா ரேஞ்சுக்கு வயசுக்கு இருக்காரு. அப்ப அவரையும் குறை சொல்லலாம். இது உங்களோட தாழ்மை மனப்பான்மை. ஏன்னா உங்களுக்கு பயம், அந்த பையன் வந்து சின்னவரா இருக்காரு, இன்னும் மேபி உங்களை விட பாக்குறதுக்கு டிஃப்ரெண்டா இருப்பாரு, மேபி நல்லா சம்பாதிப்பாரு. அப்போ உங்களுக்கு ஒரு பயம், எங்கேயாவது நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோன்னு. இது உங்க தாழ்ந்த மனப்பான்மை. இவங்களே வந்து நிறைய கேட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு நிமிஷம் அந்த விஷயத்தை மட்டும் மன்னிக்கவே முடியாது. இது வந்து நீங்க அந்த பொண்டாட்டிய வந்து இந்த மாதிரி தப்பா பேசுறது, அந்த மாதிரி ஆம்பளைங்க குடும்பத்தோட வாழறதுக்கு லாயக்கே கிடையாது மேம். அவங்க தம்பி வந்து எனக்கு கூட வந்து, அண்ணி நான் இங்கே இருக்கிறேன் அண்ணி, எனக்கு வீட்டு சாப்பாடு தான் வேணும், நீங்கள் நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்புவேன் மேம். அப்போ டப்பாவில் ஃப்ரெண்டுங்கெல்லாம் கேட்பாங்கன்னா ஒரு டப்பா எக்ஸ்ட்ராவே கொடுத்து அனுப்புவேன். அப்போ ஃபோன் பண்ணி அந்த ஃப்ரெண்டுங்கெல்லாம் பேசுவாங்க, அக்கா நல்லா சமைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. உங்களோட கொழுந்தனாரோட நம்பர் இருக்கா? நம்பர் கொழுந்தனாரே வச்சு இவரு தப்பா பேசினார் மேம். அப்புறம் இவருக்குள்ள நான் எப்படி மேம் நான் இருக்க முடியும்? அவரு ஆனா வெளியில சொல்ல முடியாதா? இல்ல சொல்லவே இல்லை எனக்கு. ஆனா நான் வருத்தப்பட்டேன் மேம். மேம் நான் ஒரு நல்ல புடவை கட்டக்கூடாது மேம், தலை செய்யக்கூடாது, பூ வைக்க கூடாது. அப்படி எல்லாம் செஞ்சேன்னா கூட எங்க போற, யாரை பார்க்க போற, யார் கூட போறியா? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இவரு ஒரு வீட்டுல நாங்க கொடுத்துன்னு இருந்தோம் மேம். அங்க வந்து ஒரு லேடி கிட்ட பேசிட்டு இருந்தாரு. அது கூட நான் வெளியில சொன்னா வெக்கமாகும்ட்டு அதால நான் வந்து வெளியிலே சொல்ல, நான் விட்டு கொடுக்கவே இல்லை மேம். எனக்கு வீட்டு பக்கத்து வீட்டு அவங்க கீழே இருக்காங்க, நான் மேல இருந்தேன். இதுமாரி உங்க வீட்டுக்காரர் வந்து என் பொண்ணை வந்து கல்யாணம் ஆச்சா நீ ஏன் எங்க வீட்டுக்காரர் அப்படிலாம் இருக்க மேம். அவங்க கிட்ட சண்டை போடுறேன் மேம். உனக்கு முன்னாடி நீ தண்ணியும் பாலும் ஒன்னா பாக்குற, நீ உங்க வீட்டுக்காரர் இவ்வளவு நடக்குது உனக்கு தெரியலையா? அதனாலதான் உன்னை சந்தேகப்படுறாரு தலைவர். நான் யார்த்தையா போன தண்ணி பாத்தியா? நான் அத்தனை வாட்டி கூட கேட்டேன் மேம், நேராவே கேட்டிருக்கேன். ஆமான்னு. உங்களுக்கு தாங்க அசிங்கம். இல்லைங்க மேடம், அவர் தங்கச்சி புருஷன் சின்ன ஒரு பையன் வந்து, சின்ன பையன் வந்து தங்கச்சி புருஷனை பத்தி பேசுனீங்க. இல்ல 27ஆம் தேதி கல்யாணம். ட்ரிங்க்ஸ் பார்ட்டி. அவரும் மாமனாரும் சுத்தின்னு தான் இருக்காங்க சாப்பிட்டுக்கின்னு. மேம் எங்க அக்கா பொண்ணுக்கு வந்து 27ஆம் தேதி கல்யாணம் போன மாசம் மேம். கல்யாணம் நடக்கும்போது எல்லாரும் வந்து அக்கா வீட்டில் வந்து எல்லாம் போயிட்டு ஜாமான் எடுக்க போறாங்க கல்யாணத்துக்கு. அப்போ எடுத்துன்னு இருக்கும்போது இவர் போனை போட்டு அசிங்க எங்க அக்கா 3வது அக்கா வீட்டுக்கு. மேடம் சத்தியமா பத்திரிக்கை எனக்கு வரல. உங்களுக்கு எதுக்கு பத்திரிக்கை வைக்கணும்? நீங்க அவங்களுக்கு தான் பத்திரிக்கை வந்தது, அவங்க தான் போனாங்க. எப்படிங்க மதிப்பாங்க?
நீங்க அவ தங்கச்சி அவர் வந்து என்கிட்ட பேசவே இல்லை அவளையும் ma'am. சேர்த்து வச்சு பேசுறீங்க. உங்களை வீட்டுக்குள்ளே ஏத்த கூடாதுங்க. வீடு இப்ப நான் தான் மேடம் எடுத்திருக்கேன். வீடு நான் தான் எடுத்திருக்கேன். ஏங்க நீங்க வீடு எடுங்க, காடு எடுங்க, என்னவோ எடுங்க, அவளுக்கு நீங்க வேண்டாம். அப்போ ஏன்னா மரியாதை இல்லாத ஆம்பளை, சந்தேகப்படுற ஆம்பளை எந்த பொண்ணுக்கும் வேண்டாம். அவன் நிம்மதியா இருப்பா. ஒண்ணு இல்லைன்னா திருந்துங்க, அவள்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துக்கு, அவ தப்பா பேசினதுக்கு. நான் மன்னிப்பு கேட்டா கூட நான் மன்னிக்கவே மாட்டேம்மா. ஏன்னா நானும் பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன். நாளைக்கு என் பொண்ணை மாரி இவன் சொல்றதுக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்றதுக்கு என் பொண்ணை சொல்றதுக்கு அவருக்கு கண்டிப்பா நாக்கு கூசாத சொல்லுவாரு. நல்லா குணத்தோட தனி மனித ஒழுக்கத்தோட வாழறது பெண்களை வந்து இப்படி தப்பா பேசினா அவங்களால தாங்க முடியாது. ஆனா அதத்தான் செய்வாங்க. மேம் Character எனக்கு assassination. தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு மேம் உடம்பு முடியாம எனக்கு இருந்துச்சுன்னா என்னால் முடியாம நான் போய் படுப்பேன் மேம். அன்னைக்கு வந்து என்ன போகலையா தெருப்பு இருக்கிறதுக்கு. அவருக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான், அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டு இன்னமையாவது திருந்துறது. உங்க மேம் பொண்ணுக்கு, அனுச்சா கூட நான் ஏத்துக்கவே மாட்டேன் மேம். அவர் என்ன இத்தனை வாட்டி சொன்னப்ப நான் எப்படி மேம் உங்க பொண்ணுக்காக, என் பொண்ணுக்காகத்தான் மேம் நான் ரொம்ப யோசிச்சு அவ வந்து ஏங்குறான் மேம். என்ன சொல்லுது, அம்மா பாவம் அம்மா, அவருக்காக யாரும் அந்த பொண்ணு என்ன தெரியுமா, நான் சாப்பாடு செஞ்சா கூட எங்க அப்பா ரொம்ப லாங்கில போறாரு வேலைக்கு, நீங்க கிட்டதானே அம்மா போற, அப்பாவுக்கு யாருமா இருக்கு அப்படிலாம் சொல்லி அந்த குழந்தைலாம் அழும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன் மேம். அப்போ நான் வந்து அந்த குழந்தைய இருக்க அழுவுறதுக்கு எனக்கு தனியாக தான் நான் போய் அழுவேன், பாத்ரூமில் போய் அழுவேன். அந்த பாப்பாவை நல்லா பாசமா பார்த்துப்பாரா? என்ன மேம் பூந்த கோவம் வந்தா அடிக்கிறது. அவர் வந்து சுயநிலையா இருக்கும்போது நான் எப்படி மேம் அப்போ படார்னு அடிச்சிடுறாரு. எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்பேன். ஃபோன் பண்ணி பேசுங்களா? கேவலமான இதெல்லாம் நான் ஏன் அந்த குழந்தைய கேட்கணும்? அவங்க அம்மாவையே வந்து தப்பு தப்பா பேசுறீங்க. இல்ல இப்ப இங்கே தடுக்கிறீங்க, சித்தப்பாவோட சேர்த்து வச்சு பேசுறீங்க. இங்கே தடுக்கிறீங்க. அப்ப குழந்தைக்கு உங்களுக்கு 13 வயசு அந்த பொண்ணுக்கு போன் பண்ணி கேட்டா உங்களுக்கு டவுட். என்ன போன் பண்ணி கேட்கணும்? அப்பா என்ன பண்ணாருன்னு கேளுங்க, ஒரு வார்த்தை அப்பா என்ன பண்ணாரு தான் நாங்க பார்த்தோமே. உனக்கு பொண்டாட்டிக்கு பிள்ளைக்கு சாப்பாடு போட எனக்கு வக்கு இல்ல, நீ என்ன வாய் பேசுற? நீ வாய் பேசுனா அவ்வளவுதான், கிழிச்சிருவோம் உன்னை. பொண்டாட்டிய சந்தேகப்பட்டு கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த அபாண்டமா பழி போடுறது ஒரு ஆண். அந்த ஆண் கூட அந்த பொண்ணு எப்படி வாழ்வா, அந்த ஆண் மேல எப்படி நம்பிக்கை வைப்பா, எப்படி மரியாதை வைப்பா, எப்படி பாசத்தை வைப்பா? ஒரு பெண்ணு ஆணோட பாசத்தை சம்பாதிக்கணும்னா, ஆண் பெண்ணோட பாசத்தை சம்பாதிக்கணும்னா முதல்ல மரியாதை இருக்கணும், அடுத்தது நம்பிக்கை இருக்கணும். இது ரெண்டும் இருந்தாதான் பாசத்தை சம்பாதிக்க முடியும். அது இல்லாம அதெல்லாம் நான் பெரிய ஆளு, நான் ஆம்பளை சொல்லிட்டு இருந்தா பயந்துக்கிற மாதிரி ஒரு அடங்கி போவாங்களே ஒழிய உண்மையா பாசமாவே இருக்க மாட்டாங்க. அதுதான் இவருக்கு ஆயிருக்கு. அவளுக்கு அவர் மேல பாசமே இல்லை, ஏன்னா அவளுக்கு மரியாதையே கொடுக்கல அவரு. எத்தனை வருஷம் ஆச்சுமா கல்யாணம் ஆகி? 17 வருஷம் கூட வாழ்ந்த பொண்ணுக்கு தன்னோட பிள்ளைக்கு தாய வாய்க்கூசாம. நான் இன்னொன்னு கேக்குறேன், இவங்க சந்தேகப்படுறாங்க சொல்றாங்களே, இந்த பொண்ணு காலையில ஏந்திரிச்சா நைட்டு வருது, இவங்களுக்கு செக்ஸ பத்தி எல்லாம் யோசிக்கிறதுக்கு டைமே இருக்காதுங்க மேம். அதெல்லாம் அப்படிலாம் என்ன மேம், நம்மளுக்குலாம் அதெல்லாம் டைமே இருக்காது. உடம்பு அவ்வளவு வீக்கா இருக்கும், அதெல்லாம் பத்தி யோசிக்கவே முடியாது. எப்படி இந்த மாதிரி புத்தி போறது இவங்க? அவ்வளவு அசிங்கமான படம் இல்ல. இப்ப காலைல போயிட்டு நைட்டு வராங்கன்னு நீங்களே சொல்லும்போது அப்ப அந்த இடையில பொண்ணு நான் தானே பாத்துக்கிறேன். பாருங்க, உங்க பொண்ணு தானே, பக்கத்து வீட்டு ஆளோட பொண்ணு இல்லல்ல? பாத்துன்னு தான் இருக்கேன். பாக்கதான் வேணும். அது என்ன பெரிய சாதனை மாதிரி பேசுறீங்க? உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன், நீ கொஞ்சம் விட்டு பிடிச்சிருக்கலாம். உன் மனசுல ஒரு விஷயம் போயிடுச்சு, திருமண வாழ்க்கைன்னா நல்லது கிடையாது, ஆண்கள் எப்பவுமே இப்படிதான். அப்புறம் நீ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டேன்னா, உங்க மாமா உங்க அப்பா அவங்கள மாதிரி இவரும் இருக்கணும்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்ட. நீ அந்த மாதிரி ஆண்களை பார்த்துருக்க, அந்த மாதிரி அவர் இல்லை, அதனால நீங்க அவரை மதிக்கவே இல்லை. இல்லை மேம், நான் எவ்வளோ சொல்லிலாம் பார்த்தேன் மேம். நான் சொன்ன எல்லாரும் கேட்டு பாருங்க, நான் சொல்லி பார்த்தா கூட அவர் வந்து அவர் சொல்றதுதான் நம்ம கேட்கணும். ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு ஒரு இடத்துல விட்டுடுவாங்கல்ல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு இடத்துல போயா சொல்லிடுவாங்க. அதுதான் அவளுக்கு ஆச்சு. அது இந்த கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அவளை வந்து நீ வச்சிருக்க சொன்னா, ஆமாண்டா வச்சிருக்கேன், போய் வேலையை பாருன்னு அப்படிதான் மேம் நான் சொல்லிட்டேன்.
ஏமா உன் தங்கச்சி புருஷனை நீ வச்சிருக்காயே சொல்றாரு, என்ன பதில் சொல்ல போற? என் தங்கச்சி புருஷனை நான் எப்படி மேம், என் கூட பிறந்த ரத்தம் மேம். அவளுக்கு ஒண்ணுன்னா என் ரத்தம் தான் துடிக்கும். அப்ப அவருக்கு என்ன பதில் சொல்ல? அவருக்கு வந்து அவர் அப்படி இருக்கிறேன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை மேம். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க எதுவுமே சொல்ல வேண்டாம். உங்க தங்கச்சி வீட்டுக்கார் பேரு இன்பராஜ். 6 வருஷம் தான். ஹலோ சொல்லுங்க மேடம். மிஸ்டர் இன்பராஜ். சொல்லுங்க மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். இங்க உங்க மச்சினச்சியும் அவங்க வீட்டுக்காரரும் சகல வந்திருக்காரு. சொல்லுங்க மேடம். என்னங்க பிரச்சனை உங்களுக்குள்ள? அவரு பிரச்சனை நம்ம பல பிரச்சனை இருக்கு. அவரு பிரச்சனை நம்ம சொன்னோம்னாக்கா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா ஒரு பிள்ளைய பாத்துக்கணும், ஒரு குழந்தைய பாத்துக்கணும், ஒரு அக்கறையே கிடையாது சார். அவருக்கு ஒரு வயசு கொஞ்சம் புள்ள இருக்கு, ஒரு வீட்டுல பாத்துக்கணும், நம்ம வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், அவருடைய சுயநலத்தை அவரு இதை மட்டும் தான் பாக்குறாரு. அப்ப அந்த குழந்தைய பார்க்கணும், வயசுக்கு வந்த மாதிரி குழந்தைய பார்க்கணும், அந்த ஒய்ஃபை பார்க்கணும், வேலைக்கு போயிட்டு வரணும், நல்லா சாப்பாடு கொடுக்கணும், ரூமை மட்டும் சென்னை அங்கே பழகிறதுக்கு வந்திருக்கேன். தனியாக விட்டுட்டு போய் ஒரு ரூம் போட்டு வாடகை கொடுக்கணும். அவங்க வேலைக்கு போகிறாங்களா 17 வருஷமா ஆகுது. இப்போ நாங்களே இல்லைனாக்கா அந்த அவங்க ஒய்ஃபும் அந்த குழந்தையுடைய நிலைமை என்ன ஆகுது மேடம்? உங்க வைஃப் இருக்காங்களா கூட? இருக்காங்க மேடம், இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம்மா, கன்னிமேரி. சொல்லுங்க மேடம். உங்க மாமா வந்து உங்க அக்காவை தப்பா பேசுறாரேம்மா. ஆரம்பத்துல இருந்து அதே மாதிரி தான் மேடம் பேசுறாரு. நீங்க எல்லாம் ரொம்ப பாசமா தான் இருப்பீங்கல்ல அக்காட்ட? ஆமாங்க மேடம், நாங்க 7 கேர்ள்ஸுங்க மேடம். அதனால நாங்க எதுவுலயுமே நாங்க பிரிச்சு வச்சுக்க மாட்டோம். எதா இருந்தாலும் நாங்க எல்லாமே ஒன்னாதான் செயல்படுவோம். கேர்ள் பவர். அதுல ஒண்ணு சேர்ந்து அப்ப அடிக்க வராங்களா? அதுதான் உங்களை பண்ணணும். கெட்ட வார்த்தை பேசுனீங்கல்ல, ஒன்னா சேர்ந்து அடிக்கணும், ஊரே சேர்ந்து அடிக்கணும். சரி, அப்பதான் இந்த மாதிரி வார்த்தை வாயில வராது. அப்போ ஊர்ல எங்க பகுதி இப்ப எங்க ஆளுங்க ஊத்துறாங்களா? உங்க பகுதியில நல்ல பிறப்பு, நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல குணம் இருக்கிறது ஆணும் பெண்ணும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இதே சண்டை 2 வாட்டி வந்திருக்கு எங்க வீட்டுக்கு. ஒரு பெண்ணை பார்த்து தப்பா பேசுறது கண்ணுல பாத்தீங்கன்னா அது வேற விஷயம். கண்ணுல பார்க்காம ஒரு பொண்ணு மேல பழி போடுறது இருக்குல்ல, அதை விட பெரிய பாபம் ஒண்ணுமே கிடையாது. ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ. சாரி. எனக்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் உங்களுக்கு. தயவு செஞ்சு உங்க மனசுல இருக்கிறது கலங்கத்தை அழுக்கையும் தூக்கி போடுங்க. உங்க மனச கிளீனா வச்சுக்குங்க. உங்க மனசுல இருக்கிறது அழுக்கு போனாலே உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா அமையும். உங்களுக்கு அருமையான மனைவி கிடைச்சிருக்கா, அருமையான குழந்தை கிடைச்சிருக்கு. அந்த வாழ்க்கையை தொலைக்காதீங்க. கன்னிமேரி, இன்பராஜ். மேம் சொல்லுங்க மேம். தேங்க்யூமா. தேங்க்யூ மேம். மேம் அந்த பொண்ணை பார்த்தாலே மேம் இருந்தாலும் சண்டை போடணுன்னே அவசியமே இல்லை மேம். அவ்வளோ அழகான குழந்தை, நல்லா படிக்குது மேம். எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. அது என்னன்னு கூட கண்டுக்கவே மாட்டேன். அங்கதான் இருக்கு. அப்ப என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அது தெரியாது இல்ல உனக்கு. அப்போ நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, நாளைக்கு நம்ம பொம்பளை பிள்ளை அப்படி பேசக்கூடாதுன்னு நீங்க தான் இப்போ பொறுத்து அதை பொறுமையா இருந்தா அதை அசிங்கப்படுத்தி எதுக்குதான் மேம் இதெல்லாம்? தயவு செஞ்சு இந்த பொண்ணை தப்பா பேசாதீங்க. உங்க மனைவியை நம்புங்க. சரி, அது விட்டுறேன் மேடம். அதெல்லாம் ஈஸியாலாம் விட்டுட முடியாது. முதல்ல நீங்க திருந்தணும். சரிங்க மேடம். அது திருந்தி வாங்க. நீங்க திருந்தி வாங்க, அப்புறம் பொண்ணுகிட்ட பேசலாம். நீங்க உங்க மனசுல அழுக்க தூக்கி போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்க 2 பேர்ட்ட திருப்பி அடுத்த வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல நீங்க திருந்துங்க. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.